நிமிஷம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். என்னுடைய மனைவிக்கு 2 நாட்களாக மிகவும் சரீரத்தில் பலகீனம் அதிகமாக தாக்கி இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை கொடுக்க ஒரு நிமிஷம் எல்லாருடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 ஆவியானவரே தமது மகளை கத்தத் தொடுவீராக. தமது சரீரத்திலே ஒரு தேவனுடைய அபிஷேகம் இறங்கி இந்த நேரமே ஒரு பரிபூர்ணமான தெய்வீக விடுதலை கடந்து வர எல்லா பலவீனத்தின் கட்டுகளையும் கத்தர் உடைத்து பரிபூர்ணமான ஜெயத்தையும் சுகத்தையும் கத்தர் கொடுக்க கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஒரு முகமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தர் இந்த விடுதலைக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆம். சகோதரி பேபியும் நேற்றைக்கு ஆஸ்பத்திரி போய் கொஞ்சம் ஒரு அளவுக்கு பரவாயில்லை என்றார்கள். இன்றைக்கு முடிந்தால் வந்து விடேன், இன்றைக்கு வர முடியல போல பாவம். அந்த சகோதரிக்கும் தேவ நல்ல தெய்வீக ஆரோக்கியத்தையும் தேவ பலனையும் கொடுக்க ஒரு நிமிஷம் எல்லாரும் மறுபடியும் கத்தினா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த மகளுக்கு நல்ல பரிபூர்ண விடுதலை தார். ஆண்டவரே இம்மண்டு கொடுத்த விடுதலைக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பரிபூர்ண விடுதலை தந்து வர நாளில் தன் தொழிலை செய்ய, கடமைகளை செய்ய, ஆலயத்துக்கு வர தேவ பலத்தாம் வந்தவங்களை இடைக்கட்டுவீராக. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தர் அந்த விடுதலைக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில். ஆம். இப்போது நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 3 வசனம் வரையுள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்டு, நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால் ஆவியான நடத்துதல் படி சில காரியங்களை நாம் தியானித்து தேவ சமூகத்திலே ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம். திரும்பவும் அதை வாசிப்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில், உசியா ராஜா மரணமடைந்த காலத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தது. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். இங்கே ஒரு பெரிய ஒரு காட்சி. நிறைய பேருக்கு பல பல காட்சிகள் கிடைப்பது உண்டு. ராக்காலங்களில் பல சொப்பனங்கள் காரியங்கள்லாம் கிடைக்கும். இங்கே ஒரு அருமையான தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான காட்சியை கொடுத்தார். அந்த காட்சியிலே அவர் பார்க்கும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஒரு வீற்றிருக்க காண்கிறார். அவருக்கு மேலாக கேருபீன்கள் அங்கே அவர்கள் பறந்து ஓயாமல் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை ஆராய்த்து கொண்டே இருந்தார்கள். கூப்பிட்டு சொல்லி கொண்டே இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை நம்ம இப்போது ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தணும். இந்த மகா பெரிய காட்சியை தேவ மனிதராகிய ஏசாயா காண்கிறார். அவர் எப்போது காண்கிறார்? அந்த வசனங்களை வாசிக்கும் போது உசியா ராஜா என்ற ஒரு பெரிய ராஜா இருந்தார். இந்த உசியா ராஜா மரணமடைந்த காலத்திலே, அந்த வருஷத்திலே தேவன் இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நல்ல அருமையான காட்சியை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொரு பேரும் பரலோகத்தின் காட்சிகளை காண வேண்டும். பரலோகத்தின் சர்வவல்லமுள்ள தேவனை பார்க்க வேண்டும். தேவ தூதர்களை பார்க்க வேண்டும். நாம் சீக்கிரமாய் கடந்து போய் நித்திய ராஜ்யத்தில் உள்ள
மேன்மையான நித்திய வீட்டை நாம் சுதந்திரிக்க போகிறோமே, அதை பூமியில் இருக்கும்போதே நம்முடைய கண்களால் காண வேண்டும். யாருக்கெல்லாம் அந்த ஆசை? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். பரவாயில்லை, எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்குதா? பார்க்கலாம். சரியா? சரி. இது இந்த காட்சி, இந்த தரிசனம், இந்த இந்த காட்சி எப்போது கிடைத்ததென்றால், அங்கே சொல்லப்பட்ட உசியா ராஜா மரணமடைந்த காலம், அந்த வருஷத்தில் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். உசியா ராஜாவை பற்றி நீங்கள் படிக்கும்போது 2 நாளாகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதிலே 4ஆம் வசனம் நீங்கள் படிக்கும்போது 4-5 படித்து பாருங்கள். 2 நாளாகமும் 26. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உசியா ராஜா தன்னுடைய 16வது வயதிலே ராஜாவாக முடிசூட்டப்பட்டார். ராஜாவாக முடிசூட்டப்பட்டதான உசியா அதிகமாக ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் அவர் செய்தார். ஆண்டவர் சுற்றிலும் இந்த தேசத்தாரால் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆரம்பித்தார். உசியா மிகவும் பலப்பட்டார். உசியாவுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுத்தார். எப்போது? கர்த்தரை தேடின போது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் கர்த்தரை எப்போதெல்லாம் அதிகமா தேடுவோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நமக்காக இறங்கி வருவார். எதை நாம் எதிர்பார்த்து நிற்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி தருவார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது வரையிலும் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கள் நம்மை ஜெயம் எடுக்க முடியாது. உசியாவுடைய நாட்களிலே ராஜ்யபாரத்தில் இருந்த அருமையான ஜனங்கள் மிகவும் பலப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை அடைந்தார்கள். இந்த நாள் பகல் வேளையில் என்ன கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஏசாயாவில் படிக்கிறோம், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ராஜா ஒரு நல்ல ராஜா, ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்த நன்மை செம்மையுமாய் செயல்பட்ட ராஜா. ஆனால் நாட்கள் போக போக கடைசியாக அவருடைய இருதயம் மேட்டுமை அடைய ஆரம்பித்தது. வாசிங்க, அதே 26ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட. அப்ப இப்ப பாருங்க, அவன் பலப்பட்ட போது, ஆசீர்வதிக்கப்பட்ட போது, உயர்த்தப்பட்ட போது, மேன்மையடைந்த போது, புகழ்ச்சியும் மேன்மையும் கனமும் அருமையான ராஜாவுக்கு வந்து அவனுடைய ராஜ்யபாரம் உயர்த்தப்பட்டு தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் ஒரு விசேஷமான ராஜாவாய் மேன்மையாய் எண்ணப்பட்ட நேரத்திலே திடீரென்று அவனுடைய இருதயம் கௌரவம் கொள்ளுகிறது, மேட்டுமை கொள்ளுகிறது. கர்த்தரை விட்டு அவன் தூரம் போக ஆரம்பிக்கிறான். கர்த்தரை விட்டு அவன் தூரம் போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். எல்லாம் நிமிர்ந்து அப்படி உட்காருங்க, நான் வாசிக்க சொல்லும் போது வாசிங்க. பாருங்க, அவன் ஒரு முக்கியமான ஒரு தேவையில்லாத காரியத்தில் தலையிட ஆரம்பித்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய இருதயம் மேட்டுமை அடைந்தது. ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயம் எப்போதுமே மேட்டுமை அடையக்கூடாது. தாழ்மையின் சுவாபம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசுவின் பிறப்பு ஒரு தாழ்மை. ஆண்டவராய் இயேசுவினுடைய வாழ்க்கை ஒரு தாழ்மை. ஆண்டவராய் இயேசுவினுடைய மரணம் ஒரு தாழ்மை. அவருடைய ஊழியம் ஒரு தாழ்மை. எல்லாவற்றிலும் மரண பரியந்தம் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய இருதயமும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையுள்ளதாக இருக்க வேண்டும். எத்தனை நாம் ஐஸ்வர்யவன்களானாலும் புகழும் மேன்மையும் புகழ்ச்சியும் அடைந்து ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் படிப்பிலும் பட்டத்திலும்
உயர்வான நிலையில் உயர்வடைந்தாலும் நம்முடைய இருதயம் மேட்டுமை அடைந்து விடக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்போதுமே தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? தாழ்மையுள்ளதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த சிந்தையே உங்களிலோ இருக்க கடவது. இயேசுவில் இருந்த சிந்தை தாழ்மையின் சிந்தை. பிலிப்பியர்ல படிக்கிறோம், மரண பரியந்தம் தன்னைத்தானே ஆண்டவராய் இயேசு தன்னை தாழ்த்தினார் என்று. சரி, இவர் மேட்டுமை அடைந்து என்ன செய்தார் என்பதை வேதத்தில் பின்னாலே படிக்க போறீங்க. படிங்க, 4ஆம் புஸ்தகத்தினுடைய 20, 21 எல்லாம் படிங்க, 19, 20 அப்படி படிங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. தொடர்ந்து பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். போதும் போதும். இதெல்லாம் நாம் வீடுகளில் போய் நன்றாக அமர்ந்திருந்து வாசித்து இதனுடைய சம்பவங்களை நாம் அறிய வேண்டும். நாம் ஏழையா இருக்கும் போது, பல நெருக்கத்தில் இருக்கும் போது, பல கஷ்டத்தில் இருக்கும் போது, பல இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போது நம்முடைய இருதயம் எவ்வளவோ தாழ்மையா இருக்கிறது. ஆனால் நல்லொரு ஆசீர்வாதங்களும் மேன்மையான வழிகளும் நமக்கு திறந்து நாம் உயர்வடையும் போது நம்முடைய இருதயம் மேட்டுமையடைய கூடாது. நம்முடைய இருதயம் எப்போதுமே தாழ்மையா இருக்க வேண்டும். என்றால் நானும் நீங்கள் இந்த உலகத்திலே பரதேசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த பூமியில எதுவுமே கிடையாது. நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுக்காக வேண்டி மட்டும்தான் நான் வாழ்ந்திருக்கேன் என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய படிப்போ பட்டமோ என்னுடைய வருமானமோ வீடோ ஆஸ்தியோ சொத்தோ உலகத்துக்குரிய காரியம் இதெல்லாம் உம்முடைய கையினால் எனக்கு நீ தந்திருக்கிறேன். கொஞ்ச நாட்கள் அதை அனுபவிப்பதற்காக, கொஞ்ச நாட்கள் இதை நான் ஆசீர்வாதமா சோந்தரிக்க தந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீ தந்தை அவ்வளவு நாட்களோ நான் உமக்கு பயந்து உமக்கு முன்பான தாழ்மையோடு நீர் தந்த ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கிற பலனை தாரும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவர் செய்த குற்றம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாரியத்துவம் என்பது தேவனுக்கு அடுத்த வேலை. ஆசாரியருக்கு கீழே தான் ராஜா. அந்த பழைய ஏற்பாட்டின் நியமன ஒழுங்கின் பிரமாணங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு ராஜா ஆளுகை பண்ண வேணும் என்றால் ஆசாரியனிடத்திலிருந்து அதுக்குரிய சட்ட திட்டங்களை வாங்கி, நகல்களை வாங்கி, அது வாசித்து தியானித்து எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு அந்த ராஜ்யபாரத்தை செய்ய வேண்டும் என்றாக்கும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ராஜாக்கள் என்றுள்ள ஸ்தானத்தில் வரும்போது அவர்கள் எங்கே போகக்கூடாது? ஆலயத்துக்குள் போகக்கூடாது. அந்த ஆலயத்துக்குள் போகிறவர்கள் ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். அன்றைக்கு இது கிருபையின் காலம், அன்றைக்கு நியாயப்பிரமாண காலமாக இருந்தபடியினால் அந்த ஆசாரியர்கள் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போய் தூபம் காட்டுவதற்கான உத்தரவு தேவனால் கிடைத்திருந்தது. ஆசாரியர் என்று சொல்லுகிறது தேவனுக்கும் மனிதனுக்கு நடுவாக பரிந்து பேசுவதற்காக ஸ்தானாதிபதியாக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட மனுஷன்தான் ஆசாரியன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த வேளையிலே இந்த உசியா இதோ மேட்டுமை கொண்டு ஆலயத்துக்குள் போகிறார். ஆலயத்தில் போன உடனே அசரியா பிரதான ஆசாரியர் சொல்லுகிறார், இல்லை, நீ உமக்கு இது தகாது, இது செய்யக்கூடாது, தூபம் காட்டக்கூடாது என்று சொன்ன போது அவன் மிகவும் கோபம் கொள்ள ஆரம்பித்தான், எதிர்த்து பேச ஆரம்பித்தான். கடைசியாக இதை கூட்டு ஆசாரியெல்லாம் சேர்ந்து அவரோட எது சொன்னாலும் கேட்கல. கடைசியில கர்த்தர் அவனை அடிக்க ஆரம்பித்தார். அவன் குஷ்டரோயா மாறி கடைசி நாள் வரையிலும், சாகு நேரம் வரையிலும் குஷ்டரோயாகவே தனி வீட்டில் ஜீவித்தான் என்று அங்கே வாசிக்க கேட்டோம். இந்த நாள் பகல் வழியில் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஊழியக்காரர்களுக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும்
எதையுமே காதில் கேட்க கூடாது, ஊழியக்காரர்களை குறை சொல்ல கூடாது. நாம் எப்போதும் தேவனுக்கு பயந்து நாம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஊழியக்காரங்க ஒரு காரியங்கள் சொன்ன சந்தோஷமாய் நம்ம ஏற்றுக்கொள்கிற இருதயம் நமக்கு எப்போதும் இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து வருவோம். உசியா ராஜா மரணமடைந்த நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரணமடைந்த நேரம் அப்படி என்றால் இந்த உசியா எதை காட்டுகிறது? ஒரு மனிதனுடைய மனம் மேட்டுமையை காட்டுகிறது, தாழ்மை இல்லாத சுவாபங்களை காட்டுகிறது, கர்த்தருக்கு பயப்படாத அனுபவங்களை காட்டுகிறது. ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயம்தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் என்ன இருக்கணும்? தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள். இதோ வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 3:16 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்கள் சகோதரி எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பி பார்ப்போம். வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். நமக்கு கிடைத்த வேத வசனம் எவ்வளவு பெரிய மேன்மை. இந்த வேத புஸ்தகம் கிடைக்காமல் எத்தனை ஆயிரங்கள் இன்றைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவர் நல்ல அருமையான வேத புஸ்தகங்களை தந்திருக்கிறார், வேத வசனங்களை தந்திருக்கிறார், சட்ட திட்டங்களை தந்திருக்கிறார். வேதத்தில் படிக்கிறோம், சங்கீதத்திலே இஸ்ரவேலுக்கு தம்முடைய நியாமங்களை அவர் எழுதி கொடுத்தார் என்று நமக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை எழுதி தந்திருக்கிறார். சரி, அங்கே பார்க்கிற நாம் தான் தேவனுடைய ஆலயம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்கு உள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. அருமையான தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாக இருக்க தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். பூமியிலே வம்சத்தையோ ஜாதிகள் மத்தியிலும் ஜனத்தின் மத்தியிலும் தேசத்தின் மத்தியிலும் பலவிதமாய் அழுக்கான பாவத்திலும் சாபத்தின் ஜீவித்த நம்மை எனக்கு நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வேறு பிரித்தார். தம்மை ஆராதிக்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது நமக்கு தேவன் தந்த பெரிய பொக்கிஷம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாம் எந்த காரணம் கொண்டோ நழுவ விடக்கூடாது. அந்த பரலோகத்தின் அந்த தேவாதி தேவனை பார்க்கும் போது அவர் உயரம் உன்னதமான ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே எப்போதும் தேவ தூதர்கள், கேரூபின்கள், சேராபீன்கள் அங்கே நின்றவரை புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயம். இங்கே தேவன் ஆசனம் போட்டு அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணி நம்முடைய இருதயத்திலே தம்முடைய தூதகணங்களோடு நின்று உலாவி கொண்டிருக்கிற ஒரு நேரம். நாம் எப்போதும் கர்த்தரை மையப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதை பற்றி சில காரியங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய மகத்துவத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதபடி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? அந்த வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபீடம். அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரிய தேவனாயிருப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெரிய தேவனை நாம் எப்போதும் புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்த வேண்டும். அங்கே அது மட்டுமல்ல, அவருடைய சிங்காசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள்.
அதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 66:1 வாசித்தீங்களா? அதே இது வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் பஞ்சை இருந்தது. போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. எரிகிற நெருப்புமாயிருந்தது. நாம் ஆராய்க்கிற தேவன் மகா மகிமையான அழகும் சௌந்தரியமும் மகிமையான வெளிச்சமும் பயங்கரமான அக்கினிமயமான நிலையில் இருக்கிற தேவன். அவருடைய வஸ்திரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த சங்கீதம் 104ஆம் சங்கீதம் நீங்கள் வாசிக்கும் போது 1-2 வசனங்களை ஒன்று வாசித்து பாருங்கள். அவருடைய வஸ்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தரித்து ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர், வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். தொடர்ந்து வாசிங்கம்மா. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். தொடர்ந்து தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஒழுங்கும் கிரகமாய் தேவன் உருவாக்கி சிருஷ்டித்து அந்தந்த ஒழுங்கின்படி தேவன் வைத்து ஒவ்வொரு நிமிஷம் அப்படியே இயக்கி கொண்டிருக்கிறார். அப்படியானா அவருடைய சிங்காசனம் அக்கினிமயமா இருக்கிறது. அவர் எதை வஸ்திரமா தரித்திருக்கிறார்? ஒளியை வஸ்திரமா தரித்திருக்கிறார். சூரியனை கொஞ்ச நேரம் நம்மால் பார்க்க முடியாது. இந்த சூரியனையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த மகா பெரிய தேவன் எவ்வளவு ஒளிமயமா இருப்பார் தெரியுமா? எவ்வளவு பயங்கரமா இருப்பார். யோவான் பத்மதீவிலே ஆண்டவராகிய இயேசுவை தரிசித்த போது செத்தவனை போல கீழே விழுந்து விட்டார். அவ்வளவு தூரம் மகிமையா ஜொலித்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கும் போது வாசிங்கள். எசேக்கியேல் 1:26. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அல்லேலூயா. பெரிய மகிமையான ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அதை பற்றி இன்னும் வெளிப்படுத்தலே நீங்கள் படிக்கலாம், பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும், அந்த சிங்காசனமே வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லு போலும் பத்மராவத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அது அவருடைய அழகை காட்டுகிறது, சௌந்தரியத்தை காட்டுகிறது. தொடர்ந்து வாசிப்போம். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. இப்ப நம்ம இந்த பயங்கர மழை வந்துவிட்டால் வானவில் வெளிப்படுகிறது. இந்த வானவில் எங்க இருக்கிறது? தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தின் பக்கமாக இது வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியா சொல்லுங்க. கரங்களை அடித்தாண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வானவில் வெளிப்படும் போது சொல்லுவோம், இனி மழை நின்று போகும்,
மழையினால் நமக்கு ஆபத்தில்லை. நோவாவின் நாட்களிலே தேவன் வானத்திலே இந்த அருமையான வானவில்லை வைத்தாரே, அந்த வில் இப்பொழுதும் அப்படியே தான் இருக்கிறது. தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இன்னும் அங்கே நான் பார்க்கும்போது படி இங்கே கீழே அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவராகிய தேவன் பெரிய சிங்காசனத்திலே, மகிமையான சிங்காசனத்திலே, உயர்வான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருந்து ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாதம் பூமியை தொட்டிருக்கிறது. அவருடைய சிரசு வானத்தை தொட்டிருக்கிறது. அவருடைய சிங்காசனம் எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு பெரியது. அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலுமாக 24 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. 24 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 12 பேர், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 12 பேர். அப்படியே 24 சிங்காசனங்கள் சூழ்ந்து இருக்கிறது. அதுவும் அல்லாமல் 1000-10,000 பேர் அவரை கோடா கோடியான பேர் சேவித்தாண்டு தானியேலின் புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும். அவ்விதமாக எப்போதும் தேவனை ஒரு ஆண்டவரை இயேசு சொல்லி கொடுத்த பரமண்டல ஜெபம் உண்டல்லவா, அதிலே முதல் வார்த்தை என்னது? பரமண்டலங்களில் செய்யப்படுகிற போல பூமியிலேயும். அப்ப பரமண்டலத்தில் செய்யப்படுகிற ஒழுங்குகள் ஏதோ அதே ஒழுங்கு பூமியிலே செய்யப்பட வேண்டும் என்பாகும் தேவ சித்தம். அது ஆராய்க்கும் போது சும்மா கையடிக்காம இருக்கக்கூடாது, சத்தமா பாடாம இருக்கக்கூடாது, அபிஷேகத்தை நிறைந்து பாட வேண்டிய எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். இப்போது நம்முடைய பகுதி நேரம் வருவோம், நேரம் தாண்டி போகிற இந்த நேரத்தில் 1-2 சில வசனங்களை மறுபடியும் தியானித்து தேவனை மையப்படுத்த போகிறோம். இப்போது வாங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்குள்ள வாங்க. அங்கே வரும்போது 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அணிந்திருந்த வஸ்திரம். வாசிங்க 2ஆம் வசனமா 3ஆம் வசனமா வாசிங்க. தேவனுடைய சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. பாருங்க, 6 செட்டைகள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 செட்டையினால் முகத்தை மூடினார்கள், 2 செட்டையினால் சரீரத்தை மூடினார்கள், 2 செட்டையினால் பறந்து கொண்டே இருந்தார்கள். இது 3 பகுதி. ஒன்று, அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே வீற்றிருக்கிற தேவன் மகா மகிமையான தேவன். அவரை பார்க்க கூடாத அளவுக்கு அழகும் சௌந்தரியம் மகிமையும் நிறைந்த தேவனாயிருக்கிறார். அவரை பார்க்க முடியாத அவ்வளவு பயங்கர அந்தஸ்தும் அழகும் ஜொலிப்புமாய், ஆமேன், மகிமையாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். 2, அவர்கள் சரீரங்களை மூடினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போதுமே நம்முடைய மாம்சத்தை எல்லாம் மறைத்து நம்முடைய சுயம் வெளிப்படாதபடி தேவ சித்தத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். 3வது, அவர்கள் பறந்து தேவனை துதித்தார்கள். நாம் எப்போதும் ஆவியின் நிறைவோடு தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். 2 கரங்களையும் அடித்து ஆண்டவரை மையப்படுத்துவோம். 2 கரங்களை அடித்து கர்த்தரை மையப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தபடியா நாம் பார்க்கிறோம், அவர் அணிந்திருந்ததான தொங்கல், அந்த சீலை, அந்த வஸ்திரம் தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருந்த. அந்த வார்த்தையை வாசிங்க, இந்த வார்த்தையை வாசிங்க. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சரி, இப்போ தேவன் அணிந்திருக்கும் வஸ்திரம் வேத புஸ்தகத்திலே அநேக வஸ்திரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய கையில் இருக்கிற வஸ்திரத்துடைய ஒரு மகத்துவத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறதான வஸ்திரங்களை பற்றி சில காரியங்களை பார்ப்போம். வாசிங்க ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். பாருங்க, 2 வஸ்திரங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முதல் வஸ்திரம் இரட்சிப்பின் வஸ்திரம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானத்தில் வருகிறோமோ அந்த நேரம் நமக்கு முதலாவது பரலோகத்தின் தேவன் கொடுக்கிற வஸ்திரத்தின் பெயர் இரட்சிப்பின் வஸ்திரம். இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தினால் ஒரு ஆத்மா மூடப்படும் போது அந்த ஆத்மாவுக்கு பெரிய சந்தோஷம் விளங்க ஆரம்பிக்கிறது. ஆமே, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சியினால் அந்த ஆத்மா முழுமையாய் நிரப்பப்பட ஆரம்பிக்கிறது. அடுத்தபடியா சொல்லப்படும் நீதியின் சால்வை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதி என்பது அது பரிசுத்தத்தையும் பரிசுத்த ஆவியையும் அது காட்டுகிறது. நம் நீதியான கிரியைகளை செய்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்ன வழியை நீ போ, இந்த காரியம் செய்யாதே, நீ இப்படி நட, இன்னென்ன காரியத்தின் பாதை நட, இவ்விதமாய் பேசாதே என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். சங்கீதத்தில் படிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு. தேவன் தான் நம்முடைய நீதி. அந்த நீதியின் வஸ்திரத்தினால் நம்மை நிரப்புகிறார். நீதியின் வஸ்திரத்தை நம்மை நிரப்புகிறார். நீதியாகிய அவருடைய வஸ்திரமாய் அபிஷேகத்தை நமக்கு தந்து நீதியின் பாதையை நடக்கத்தக்கதாக நம்மை உணர்த்த ஆரம்பிக்கிறார். காலைதோறும் நம்மை அவர் உணர்த்துகிறார். எப்போது நம்மை உணர்த்துகிறார். நான் போகக்கூடாது தடுத்து நிறுத்துகிறார். அவருடைய விசேஷமான நீதியின் பாதையில் நம்மை கொண்டு செல்லுகிறார். அடுத்தபடியாக இன்னும் படிப்போம். அதே 61:3 வாசிங்க. 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்க. 3வது வஸ்திரம் துதியின் உடை. வேதத்திலே படிக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை அவருக்கென்று தேவன் என்றைக்கு தெரிந்தெடுத்தாரோ அந்த நாள் முதல் நம்முடைய வாயில் கர்த்தரை துதிக்கும் துதியும் இருபுறமும் கருக்குள்ள பட்டை நம்முடைய கையில் இருக்க வேண்டும் என்று தேவ பிரமாணம் சொல்லுகிறது. 149 சங்கீதத்தில் வாசிப்போம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை தெரிந்தெடுத்த உடனே இரட்சிப்பின் வஸ்திரத்தினால் நீதியின் சால்வினால் நம்மை இதோ இடை கட்டி அவருடைய வஸ்திரமாய் இவைகளால் நம்மை நிரப்பி 3வது வஸ்திரம் துதியின் உடையினால் நம்மை தேவன் இதோ நிரப்புகிறார். ஒரு தேவ பிள்ளை சரியான பிரான் ரட்சிப்பில் வந்துவிட்டால், ரட்சிப்பின் வஸ்திரத்தினால நீதியின் சால்வியினால் மூடப்பட்டால் அந்த ஆத்மாவுடைய நாவில் இருந்து தேவனை துதிக்கிற துதி வரும். இந்த நீதியின் சால்வை பரிசுத்த ஆவியானவருடைய வேலை நம்மை துதிக்க வைக்கிறது. ஒரு நெருக்கம், வேதனை, துன்பம், உபத்திரவம், கஷ்டம், இக்கட்டு வரும்போது தானியேல் இதோ சிங்கக்கவி நியமிக்கப்பட்ட அறிந்த போதிலும் அவர் தளர்ந்து போகல, ஜெபத்தை குறைக்கல்ல, ஆராதனையை குறைக்கல்ல, போய் இருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பா. யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பா. இந்த அருமையான பகல் வேளையிலே நம்முடைய
வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை, எத்தனை நெருக்கங்கள், எத்தனை வேதனைகள் வந்தாலோ அந்த வேதனை மத்தியிலே துதியின் வஸ்திரத்தை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். 50ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது வாஸ்து பாருங்க, சங்கீதம் 50ஆம் சங்கீதம் கடைசி பகுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். தேவ பிள்ளையே, எப்போதும் தேவனை துதிக்கவும் நம் வழியை செவ்வாய்ப்படுத்தவும் தேவன பிரியமான வழியில் நடந்தால் ஒவ்வொரு காரியங்களும் அவர் நமக்கு காரியங்களை செம்மையின் நன்மையுமானவை நடத்தி நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வழி கர்த்தருக்கு முன்பா செம்மையா இருக்க வேண்டும். ஏதோ தாறுமாறான பாதை போகக்கூடாது, கோணலான வழியை சாயக்கூடாது. துன்மார்க்கன் தேவன் இல்லை என்று மைதா சொல்லுகிறான், மதிகேடன் சொல்லுகிறான். இல்ல, நாம் ஜீவனுள்ள தேவனை தரித்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய இருதய ஆலயத்திலே அவருடைய வஸ்திர தொங்கல் நம்மேல் விழுந்திருக்கிறது. அந்த வஸ்திர தொங்கலுடைய மகிமையை வரும் நாட்களை கவனிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சன்னிதானத்திலே அநேக விதமான வஸ்திரங்கள் இருக்கிறது. அதில் இப்போ அந்த 3வது வஸ்திரம் படிக்கும் போது துதியின் உடை. அந்த துதியின் உடை ஒரு தேவ பிள்ளை தரிக்கும் போது வாழ்க்கையில வேதனை பிரச்சனை மாறி இருதயத்தில் சமாதானமோ ஒரு தைரியம் உருவாக ஆரம்பிக்கிறது. தேவனை துதிக்க துதிக்க தேவனுடைய மகிமையின் கிருபை நம்மேல் இறங்க ஆரம்பிக்கிறது. ஆமே, அநேகருடைய துதியினாலே தேவனுடைய கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. துதியினாலே, ஸ்தோத்திரத்தினாலும் எரிகோவினுடைய கோட்டை இடிந்தது போல நமக்கு நேராக எழும்புகிற எல்லா எரிகோவின் கோட்டைகளையும் கர்த்தர் உடைத்து நிர்மூலம் பண்ணுவா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து ஜெயத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்க, ஓ துதிக்க 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 தேவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அநேக வஸ்திரங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் இல்லாதபடியா இதோ சுருக்க போகிற வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒன்று வாசித்து பாருங்கள். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி, மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகள். நாம் எவ்வளவு தூரம் தேவனுடைய ஆவியினால் நடத்திவிட்டு பரிசுத்தமா ஜீவித்து சரியான பிரகாரம் நீதியின் பாதையில் நடந்து மற்றவர்கள் நீதியான கிரியைகளை செய்து தேவனுடைய பார்வையில நீதியான வழியில் நடந்து நாம் பரிசுத்தரால் நம்ம காத்துக்கொள்வோம் என்றால் கடைசியில் எக்கால சத்தம் துணிக்கும் போது மணவாட்டியாகிய என்னையும் உங்களையும் அவர் எடுத்து நித்தியத்தில் கொண்டு போவார். அங்கே கொண்டு போகும்போது அங்கே ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். அந்த வஸ்திரத்தின் பெயர் இது வெண்மையும் பிரகாசமான வஸ்திரம். மறுபடியும் இந்த வார்த்தையை வாசிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மெல்லிய வஸ்திரம், ஒரு வெண்மையான வஸ்திரம், மகிமையான வஸ்திரம் பரலோகத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பா. இந்த பூமியில் இருக்கும் போது நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியைக்குள்ளே நிறைந்து ஆவியானவருடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி போதனைப்படி நடந்து அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து நம் ஜீவியத்தை காத்துக்கொண்டால் மகிமையிலே போகும்போது நமக்காக ஒரு அருமையான வெண் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது பரலோகத்தில் போன தேவன் அவருடைய மணவாட்டி கொடுக்கிற மேன்மையான வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை பெற்றுள்ள ஆயத்தப்படுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருடைய கண்களும் பரலோகத்தை காணட்டும், பரலோகத்தின் மகிமையை காணட்டும், பரலோகத்தின் மகத்துவங்களை காணட்டும். கடந்த நாட்கள் இந்த இடத்துல தூங்கும் போது தேவன் பரலோகத்தின் ஒரு பகுதியை அப்படியே காண்பித்தார். அந்த பகுதியை பார்க்கும் போது ஒரு பெரிய ஏக்கர் கணக்கான ஒரு பெரிய இடம். அது எவ்வளவு தூரம் இருக்கிறது சொல்ல முடியல. அதிலே ஏராளமான வெண்வஸ்திரம் தரித்த பரிசுத்தவான்கள் கர்த்தரை பாடி தங்கள் கரங்களை வெண்கொடிகளை பிடித்துக் கொண்டு தேவனை ஆர்ப்பரிப்பு அல்லேலூயா பாடி மகிழ்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். நான் அந்த கூட்டத்துக்குள் கடந்து போனேன். அங்கே ஒரு சிலர் தெரிந்தவர்கள் இருந்தார்கள், தெரியாதவர்கள் ஆயிரமா ஏராளமான பெரிய திரள் கூட்டம். 4 பக்கத்தில் இருந்தோம். பல வாகனங்களிலே ஏராளமான பரிசுத்த
பரிசுத்தவான்கள் நிறைந்து கொண்டே இருந்தார்கள். அங்கே எப்போதும் அல்லேலூயா துதி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய வஸ்திரத்தை பார்த்தால் பயங்கரமான ஒரே வெளிச்சமாக வெண்மையாக காணப்பட்டது. ஏராளம் நட்சத்திரங்கள் அவர்கள் மேல் ஜொலித்துக் கொண்டிருந்தது. இந்த நாள் பகல் வேளையிலே நான் அதை கண்டு நான் மறுபடியும் விழித்துக் கொண்டேன். நான் நினைத்தேன் சீக்கிரமா ஆண்டோட வருகை இருக்கிறது. அவருடைய பரிசுத்தவான்களுக்கென்று அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த மெல்லிய வஸ்திரம், மென் வஸ்திரம் சீக்கிரமா தமது பிள்ளைகளுக்கு அதை ஆயத்தமாக்கி அவர்கள் கொடுக்க போகிறார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமேன் தேவ ஆலயமா தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே நம்முடைய ஆலயத்தை கரைப்படுத்த கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதித்து ஆமேன் நீதிக்குரிய பாதையை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு தேவனுக்கு பிரியமான கனி கொடுத்து அவருடைய வருகைக்காக நாம் தகுதியாகுவோம். திடீரென்று வருகை வந்துவிட்டால் இந்த உலகத்திலே 7 வருஷம் மகா பயங்கரமான உபத்திரவ காலம் வரும். அந்த உபத்திரவ காலத்திலே நான் தள்ளப்பட்டால் நாம் மீட்கப்பட முடியாது. பெரிய வேதனைக்குள் ஆவோம். கொடிய வேதனையும் உபத்திரவங்களை உருவாகும். அந்த உபத்திரவத்தில் வேதம் சொல்லுகிற அது மகா உபத்திரவ காலம். அந்த காலத்தை தப்பித்துக் கொள்ள அதுக்கு பின்னாலே வருகிற பயங்கர அக்கினி கடலுக்கு தப்பித்துக் கொள்ள, பாதாள வல்லடிக்கு தப்பித்துக் கொள்ள, பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள ஆண்டவராய் இயேசு சந்திக்க ஆயத்தப்படுவோம். எல்லாரும் எழும்புவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. தேவ பிள்ளையே அவருடைய வஸ்திரங்கள், அநேக வஸ்திரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயமாய் ஆலயத்திலே எப்போது அவருடைய வஸ்திர தொங்கல் எப்போது வீசிக்கொண்டிருக்கட்டும், வஸ்திர தொங்கல் நம்ம விழுந்து கொண்டிருக்கட்டும். அந்த வஸ்திர தொங்கலை பற்றி கத்தரிசித்தன வர நாட்களை கவனிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய இரத்தத்தை என்னை கழுவோம். நான் ஞானஸ்நானம் எடுக்கல ஆண்டவரே, நான் ஞானஸ்நானம் பெற்று இந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை ஏதோ நான் அணிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும்.